ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஒரு 1 kg மாஸ் இருக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸோட பாடிக்குள்ளே இருக்கிற டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸோ அல்லது 1 கெல்வினோ இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஹீட் எனர்ஜி எவ்வளவு அப்படிங்கிற கேல்குலேஷனுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ அதுதான் அந்த டெஃபினேஷன் இங்கே கொடுத்துருப்பாங்க. அதோட ஃபார்முலான்னு ஃபைனலாக பார்க்கும்போது C is equal to capital Q divided by M del T அப்படிங்கிறது வருது. ஜென்ரலாக ஒரு சப்ஸ்டன்ஸோட பாடியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர்ஸ் வேரியேஷன் அப்படிங்கிறது எப்படி எதை பேஸ் பண்ணிலாம் வேரியேஷன் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, மாஸ் ஆஃப் த பாடி, ஒரு ஆப்ஜெக்டோட பாடி மாஸ் டிஃபர் ஆகும்போது சேஞ்சஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டோட பாடி டெம்பரேச்சரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் ரொட்டேஷ்னலாக இருந்ததுன்னா அப்போது மாறும். காமனாகவே அந்த மெட்டீரியலோட ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் கேரக்டர்ஸ் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி பார்க்கும்போது என்டையராக வேரியேஷன் இருக்கும் ஸ்பெசிஃபிக் ஹீட்டில். இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியோட சம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது தி கிவன் ப்ராப்பர் வேல்யூஸ் இன் அ கொஷின், ஒரு எக்ஸாக்டான வேல்யூவை கொஷினில் அவன் ரெப்ரசன்ட் பண்ணிவிடுவான். அதை நாம் இந்த மாதிரி இண்டிவிஜுவாலிட்டியான ஃபார்முலா எடுத்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணால் மட்டும் போதும், வி கேன் கெட் த ஃபைனல் அவுட்புட்டு. ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ ஃபைனலாக அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற ஒரு வாட்டரோட சாலிட், லிக்விட், கேஸ், இந்த 3 ஸ்டேட்ஸோட காமனான ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, அது பார்க்க முடியுது. ஸோ ஹீட் கெப்பாசிட்டி ஆர் தெர்மல் கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே சொன்னது ஸ்பெசிஃபிக்காக 1 kg ஆஃப் த சப்ஸ்டன்ஸுன்னு தனியாக சொன்னோம் இல்லையா, இங்கே அப்படி சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த சப்ஸ்டன்ஸோட பாடியில் இருக்கிற டெம்பரேச்சர் என்னவா வேணாலும் இருக்கட்டும், பட் அந்த டெம்பரேச்சரை 1 டிகிரி செல்சியஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான ஹீட் எனர்ஜி, அப்படி இல்லைன்னா 1 கெல்வின் ரைஸ் பண்ணணும். முன்னாடி சொன்னது 1 kg சப்ஸ்டன்ஸோட பாடி டெம்பரேச்சர் 1 டிகிரி ஆர் 1 கெல்வின், தட் இஸ் அ ஸ்பெசிஃபிக். பட் இங்கே என்ன பண்ணுறோம், காமனாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ், we don't consider the mass, but we can consider the rating of temperature to rise from the value 1 degree Celsius or 1 Kelvin ரைஸ் பண்ண how much amount of heat energy required for us அப்படிங்கிறது தான் இங்கே தெர்மல் கெப்பாசிட்டி ஆர் ஹீட் கெப்பாசிட்டியில் சொல்கிறோம். அதுலேயும் ஒரு செப்பரேட்டட் ஃபார்முலா இருக்குது. ஹீட் கெப்பாசிட்டி C is equal to Q divided by del T அப்படிங்கிற ஃபார்முலா ஃபாலோ பண்ணிப்போம். ஸோ இந்த திங்ஸஸ் எல்லாமே ஜென்ரலாக கேல்குலேஷன் போட முடியும், நமக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட் ஃபார்முலா இருக்கும். நேரில் இருக்கும்போது போர்டில் நல்லா நடத்தலாம், பார்த்துக்கோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக ஒரு சப்ஸ்டன்ஸ் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு, ஒன் ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து அனதர் ஃபிசிக்கல் ஸ்டேட்டுக்கு மாறுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பேஸ்டு ஆன் த டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி மாறணும். ஒரு சாதாரண ஒரு சப்ஸ்டன்ஸு அதோட ஒரிஜினலான ஒரு ஃபிசிக்கல் ஸ்டேட்லேருந்து அனதர் ஃபிசிக்கல் ஸ்டேட்டாக மாறுது, அதுக்கு காரணம் டெம்பரேச்சர். இதுக்கு பேர் தான் சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸை பொறுத்த அளவுக்கு இந்த டயக்ராம் பார்த்தாவே போதுமானது, அந்த டீட்டெயிலிங் முடிஞ்சிடும். ஏற்கனவே இதை நான் நடத்தியிருக்கேன் உங்களுக்கு கிளாஸில். இன்ட்ரோடக்ஷன் பார்ட் சொல்லும்போது நிறையா சொல்லிட்டேன் கிளாஸில், லைவ் கிளாஸாக போகிறச்ச. இப்போது அதோட கண்டினியூஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ லிக்விட் சப்ஸ்டன்ஸ் சாலிடாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு பேர் ஃப்ரீசிங் அப்படின்னு பேர். அப்போ டெம்பரேச்சரை கூல் ரெடியூஸ் பண்ணணும். திரும்ப இந்த ஐஸ் க்யூப் என்ன ஆகுது அப்படின்னா, டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிவிட்டு வாங்கிக்கிட்டு திரும்ப என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஸாக மாறுது. அப்படி கேஸாக மாறுறதுக்கு பேர் சப்ளிமேஷன். என்ன சொல்கிறோம், லிக்விடு சாலிடாக மாறுறதா இருந்தால் ஃப்ரீசிங், டெம்பரேச்சர் குறையுது. சாலிடு கேஸாக மாறுறதா இருந்தால் டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கணும், அதுக்கு பேர் சப்ளிமேஷன். திரும்ப ஒரு கேஸை லிக்விடாக மாற்றி கொண்டாந்து வைக்கணும், மழை மாதிரி ஜில்லுன்னு அடிக்கிற காற்றை கூல் பண்ணி லிக்விடாக மாற்றுறோம், அதுக்கு பேர் கண்டென்சேஷன். ஸோ இது ஒரு ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ரிவர்ஸ் ரியாக்ஷனில் வரும். இல்லை 3 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பு, ஒரு வாட்டர் சப்ஸ்டன்ஸை ஹீட் பண்ணி அதை கேஸாக மாற்றினா அதுக்கு பேர் எவாபரேஷன். எவாபரேட் ஆன கேஸ் சப்ஸ்டன்ஸை எடுத்து திரும்ப ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரெடியூஸ் பண்ணி கூல் பண்ணும்போது we can get டெபாசிஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அங்கே கேஸ் என்னவாக மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிடாக மாறும். அந்த சாலிட் சப்ஸ்டன்ஸில் டெம்பரேச்சர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து மெல்ட்டு பண்ணோம் அப்படின்னு திரும்ப அது வாட்டராக மாறிடும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் மெல்ட்டிங்னு பேர்.
ஸோ இதை தான் கொடுத்துருப்பாங்க. இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை பொறுத்த அளவுக்கு அப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரிசீவ் பண்ணிக்கிட்டு அது சாலிடாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு மாலிகுல்ஸாக ஒரு ஆட்டமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. மெல்ட் ஆன உடனே அதோடய ஸ்டேட் என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா லிக்விடாக இருக்கும். லிக்விட் ஆனதுக்கப்புறம் உடனே வேஃபரெல்லாம் போகாது. ஒரு பர்டிகுலர் டைம் இருந்து அந்த ஹீட்டெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அது கேஸாக மாறும். ஸோ இதுதான் இந்த கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் அவங்க கொடுத்துருக்குற ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இது தான். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லேட்டன்ட் ஹீட்டு. லேட்டன்ட் ஹீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, amount of heat energy absorbed or released by the substance during the change its physical state without any change its temperature. அதாவது ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸை கையில் எடுத்து வச்சு அந்த சப்ஸ்டன்ஸோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டை என்ன பண்ணுறோம் அப்படின்னா மாற்றுறோம். ஒரு சாலிடை லிக்விடாகவோ லிக்விடை கேஸாக மாற்றுறோம். அப்படி மாற்றும்போது ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாறக்கூடிய அந்த பொருளோட ஃபிசிக்கல் ஸ்டேட்டு ஃபிசிக்கல் கேரக்டர் நம்ம மாற்றாமல் டெம்பரேச்சர்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே டைரெக்டாக மாற்றணும். அந்த மாதிரி டைரெக்டாக மாற்றும்போது ஒன்று ஹீட் எனர்ஜி அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் கொடுக்கலாம், இல்லை ஹீட் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் கொடுக்கலாம் இல்லையா. ஸோ இதை நம்ம லேட்டன் ஹீட் அப்படின்னு சொல்கிறோம். லேட்டன் ஹீட் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா, இந்த சாலிடுன்னு ஒரு ஸ்டேட் இருக்குல்ல, சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு அது வரும்போது ஒரு சப்ஸ்டன்ஸு இன் மிடில் பர்டிகுலரான கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் கான்ஸ்டண்ட்டாக ஒரே டெம்பரேச்சரில் மெயின்டைன் ஆகும். இப்போ 0 டிகிரி 1 டிகிரி 2 டிகிரி ரைஸ் ஆகிட்டு இந்த டெம்பரேச்சர் சாலிட்லேருந்து லிக்விடாக மாறுறச்ச இந்த 0லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த சாலிட் லிக்விடாக மாறும்போதோ லிக்விடு கேஸாக மாறும்போதோ ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் ரொம்ப ஸ்லோவாக கான்ஸ்டண்ட்டாக ஒரே டயத்துக்கு, இப்போ 10 டிகிரினா ஒரு 3 நிமிஷத்துக்கு 10 டிகிரிலே ட்ராவல் பண்ணும், அதுக்கப்புறம் 4 டிகிரியாக ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி பர்டிகுலரான டைம் பீரியட் ஒரு ஸ்டேட்டில் இன்னொரு ஸ்டேட் மாறும்போது ஒரு கான்ஸ்டண்ட்டான டெம்பரேச்சர்லேயே ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறதுக்கு பேர் லேட்டன் ஹீட்டு அப்படின்னு சொல்கிறோம். லேட்டன் ஹீட் ஆஃப் ஃபியூஷன், அதேமாதிரி லேட்டன் ஹீட் ஆஃப் வேப்பரைசேஷன் அப்படின்னா ஒன்றுத்தையும் நம்மளால் இண்டிவிஜுவாலிட்டி பண்ண முடியும். ஸோ இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இந்த ப்ராப்ளம் 5 அண்ட் ப்ராப்ளம் 6 அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் கொடுத்துருக்காங்க. லேட்டன் ஹீட் காமனானது, பட் ஸ்பெசிஃபிக் லேட்டன் ஹீட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு சப்ஸ்டன்ஸோட வேல்யூ கேஜியில் 1 கேஜி 2 கேஜி அப்படிங்கிற ஏதோ ஒரு வேல்யூவை ரெப்ரசன்ட் பண்ணி இங்கே கொடுக்கும். சரியா, அதுதான் இங்கே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அதை பேஸ் பண்ண சம்ஸ் இதை கிவன். ஸோ அதெல்லாம் ரொம்ப சிமிலராகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்த்தா உனக்கே புரியும். ரொம்ப அதிகமாக ஒன்றும் கிடையாது. வேல்யூ ஒரு மாஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ஒரு ஐஸ் கியூபோடது, அது கிராமில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். எம் அப்படிங்கிறது நமக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்முலா அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். மாஸ் லாஸ், ஒரு சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ மாஸ் லாஸ் ஆச்சு தட் இஸ் ஈக்குவல் டு அது ஹீட்டை கெயின் பண்ணும்போது, ஹீட்டை கெயின் பண்ணதுக்கப்புறம் மாஸ் டக்குன்னு குறைஞ்சிருக்கு, அதனால் ஹீட் லாஸ் இஸ் ஈக்குவல் டு ஹீட் கெயின். ஸோ அதனால் ஹீட் எந்த அளவுக்கு வெளியேறி இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் ஹீட்டும் கெயின் ஆகிருக்குங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா பேட்டர்ன் கொடுத்துட்டு, ஸோ m into c into delta t that is equal to m into L. This is a two formulas, heat லாஸ்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா, ஹீட் கெயினுக்கு ஒரு ஃபார்முலா. ரெண்டு வேல்யூ அப்ளை பண்ணி எம்மோட வேல்யூ ஃபைனலி வி டெரைவ்டு 1600 கிராம் ஆர் 1.6 kg அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வி ப்ரூவ்டு. ஸோ இதோட என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூனிட்டோட தியரி பார்ட்ஸ் அண்ட் ஆல் என்டையர்லி கம்ப்ளீட்டட். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோ. டவுட்ஸ் இருந்தால் தாராளமாக கேட்கலாம். தேங்க்யூப்பா.